தூயவரான தந்தையே, நீர் உமது சாயலாக மனிதனை ஆணும் பெண்ணும் என படைத்தீர். இவ்வாறு கணவன் மனைவி உடலிலும் உள்ளத்திலும் ஒன்றாக இணைந்து இந்த உலகில் தங்கள் பணியை நிறைவேற்ற நீர் அவர்களுக்கு அருள் புரிகிறீர். இறைவா, உமது அன்பின் திட்டத்தை வெளிப்படுத்தவும் மக்களோடு நீர் செய்தருளிய உடன்படிக்கையை நினைவூட்டவும் மணமக்கள் ஒருவர் மற்றவர் மீது கொண்டுள்ள அன்பை ஒரு அடையாளமாக தந்திருக்கிறீர். இதுவே அருள் அடையாளமாக நிறைவு பெற்றதால் உடைய நம்பிக்கையாளரின் திருமண இணைப்பில் கிறிஸ்துவுக்கும் திரு அவைக்கும் இடையே உள்ள மன உறவாகிய மறைப்பொருளை விளங்கச் செய்தீர். தீனதயாளன் வளர்மதி என்ற உமது அடியார் இவர்கள் மீது நீர் இரக்கம் கொள்வீராக. உமது வல்லமையால் இவர்களை பாதுகாத்தருளும். நீர் அருள் கூர்ந்து இவர்கள் மீது உமது வலது கையை நீட்டி இவர்களின் உள்ளங்களில் தூய ஆவியானவரின் ஆற்றலை ஒளிந்தருள உம்மை நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த அருள் அடையாளம் ஏற்படுத்திய உறவினால் இவர்கள் உமது அன்பின் கொடைகளை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொண்டு வாழவும், மேலும் இவர்கள் ஒருவர் மற்றவருக்கு உடனிருப்பின் சின்னமாக விளங்கி ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் உள்ளவர்களாக வாழ அருள் புரிவீராக. ஆண்டவரே, இவர்கள் இருவரும் ஒன்றாக உருவாக்குகிற குடும்பத்தை தமது உழைப்பால் பேணி காத்து வழிநடத்தும். உமது பிள்ளைகளாகிய இவர்கள் நன்னெறியில் வளர்ந்து உமது விண்ணக குடும்பத்திற்கு இணைக்க தயாரிப்போடு வளர்வார்களாக. உமது அடியால் வளர்மதி மீது உமது ஆசீர்வாதத்தை நிறைவாக பொழிந்தருளும். அதனால் இவர் மனைவிக்குரிய அன்னைக்குரிய கடமைகளை நிறைவேற்றி தூய அன்பினால் குடும்பத்தை பேணி இனிய பண்பினால் அதை வளரச் செய்வாராக. உமது அடியார் தீனதயாளன் மீது உமது விண்ணக ஆசீர்வாதத்தை இன்று நிறைவாக பொழிந்தருளும். இதனால் இவர் நம்பிக்கையுள்ள கணவராகவும் முன்மதியுள்ள தந்தையாகவும் தனது கடமைகளை நிறைவேற்றுவாராக. தூயவரான தந்தையே, உமது திருமுன் மன வாழ்க்கையில் இணைக்கப்பட்ட இவர்கள் இருவரும் உமது திருப்பந்தியில் அமர விரும்புகிறார்கள். ஒரு நாள் இவர்கள் விண்ணக விருந்திலும் மகிழ்ச்சியோடு பங்கு கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக